ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலு சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப மாதங்கள் கழித்து நம்ம தமிழக அரசு பள்ளியில் ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் பார்த்திங்கன்னா 12th டிப்ளமோ, கிராஜுவேட், அதே மாதிரி பிஎட் படிச்சிருக்கும் வரைக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலான்னு அறிவிச்சிருக்காங்க. வயது வரம்பு மினிமம் 21 இருக்கணும், மேக்ஸிமம் 50க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தாராளமாக எலிஜிபிள். ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகபட்சமாக 44,510 ரூபா வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் கொடுப்பாங்க. அதாவது ஒவ்வொரு கேட்டகரிக்கான வேலைவாய்ப்புக்கும் சம்பளம், இது ஒரு கேட்டகரிக்கான ஆரம்ப சம்பளம் இது தான். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஃபீஸும் நீங்கள் பே பண்ணுங்கிற எந்த ஒரு நீடும் கிடையாது. ஓகேங்களா? இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஒன்று தபால் மூலிமா அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா உங்கள் இமெயில் மூலிமாவும் அப்ளை பண்ணலாம். 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 3 பிப்ரவரி 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே போச்சுன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபலு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது தான் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பயோடேட்டா கூடவே ஃபோட்டோ இருக்க மாதிரி பயோடேட்டா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அந்த பயோடேட்டா வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? என்னென்ன வேலைவாய்ப்புகளுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மேலேயே டாப்பில் சொல்லியிருக்காங்க. டிஜிடி ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிஆர்டி ப்ரைமரி டீச்சர், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்டிடின்னு சொல்லுவாங்க. இந்த வேலைவாய்ப்புகளுக்கு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகே, இந்த வேலைவாய்ப்புகளுக்கு ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். என்னென்ன வேலைவாய்ப்புகள் கீழே இங்கே கொடுத்துருக்காங்க லைனாக ஒவ்வொன்றா. எத்தனை காலி இடங்கள் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணல. இது எண்ணற்ற காலி இடங்கள் தான். ஸோ எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கான கிடைக்கிற சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். குவாலிஃபிகேஷன்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த இடத்துல மேலே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் டிஜிடிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிந்தி, இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரியோ இல்லை பேச்சுலர் டிகிரியோ படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 50% ஆஃப் மார்க்ஸ் வாங்கியிருந்தால் போதும். ஓகேங்களா? டிஜிடிக்கு அந்த 50% மார்க்ஸ் கூட நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎட் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது இந்த மேலே கொடுத்துருக்க அந்த டிஜிடி ஹிந்தி, இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ் இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் இங்கே தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்துங்க, நீ ஹிந்தி அப்படின்னா நீங்கள் டிகிரி படிச்சிருக்கணும் ஹிந்தியில். இங்கிலீஷ் அப்படின்னா நீங்கள் டிகிரி இங்கிலீஷில் முடிச்சிருக்கணும். மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் படிச்சிருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா எனி 2 அவுட் ஆஃப் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஸ்டாட்டிக்ஸ். ஓகேங்களா? இதில் ஏதாவது 2 நீங்கள் அதில் படிச்சிருக்கணும் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறப்போ. அதுக்கடுத்தது டிஜிடி சயின்ஸ், அதாவது ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர் சயின்ஸ். இதுக்கு நீங்கள் பாட்டனி, ஜுவாலஜி அல்லது கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டிகிரி லெவலில். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சோசியல் ஸ்டடீஸ். இதுக்கும் பார்த்திங்கன்னா எனி 2 அவுட் ஆஃப் ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் ஆர் பொலிட்டிக்கல் சயின்ஸ். இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஜாகிரஃபி அல்லது ஹிஸ்ட்ரியில் ஏதோ ஒன்று கம்பல்சரி நீங்கள் இதை படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது சான்ஸ்கிரிட். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் இந்த டிஜிடிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சான்ஸ்கிரிட் கம்பல்சரி படிச்சிருக்கணும். அதாவது டிஜிடி கம்ப்யூட்டர். அதுக்கு அடுத்தது பிஜிடிசிஏ படிச்சிருந்தாலும் சரி, எம்சிஏ படிச்சிருந்தாலும் சரி, இல்லை பிஇ படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிடி இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் படிச்சிருந்தா ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா பிஏ இல்லை பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் சைக்காலஜி படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இல்லை எம்ஏ, எம்எஸ்சி இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சைக்காலஜி இல்லை அப்ளைடு சைக்காலஜி இல்லை கவுன்சிலிங் சைக்காலஜி இதில் ஏதாவது நீங்கள் ஒன்று படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்தது பிஆர்டி ஜென்ரல். இந்த வேலைவாய்ப்புக்கு எனி டிகிரி படிச்சுட்டு கூடவே பிஎட். ஓகேங்களா? எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். கூட பிஎட் படிச்சிருக்கீங்கன்னா பிஆர்டி ஜென்ரலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்தது பிஆர்டி மியூசிக். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி அல்லது டிப்ளமோ படிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் படிச்சிருக்கணும். அப்படி படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள்.
என்டிடினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்சரி டீச்சர்ஸ் ட்ரைனிங். ஓகேங்களா, இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் செகண்டரி. ஓகேங்களா, அதாவது 12th முடிச்சிருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா நர்சரி ட்ரைனிங் டீச்சர் டிப்ளமோ படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா டிப்ளமோ பார்த்தீங்கன்னா நர்சரி இல்லை மான்ஸ்டரி இல்லை ப்ரீ ப்ரைமரி டீச்சர் ட்ரைனிங் அப்படின்னா டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் இதில் ஏதாவது ஒன்று படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்தது என்டிடி ஸ்பெஷல் எஜுகேட்டர், அதாவது நர்சரி டீச்சர் ட்ரைனிங்கில் ஸ்பெஷல் எஜுகேட்டர். அதாவது நீங்கள் 12th பாஸ் பண்ணிவிட்டு ஓகேங்களா ஏர்லி சைல்ட்ஹுட் ஸ்பெஷல் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்தது இதே மாதிரி எல்லா கேண்டிடேட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசேபிள் ஃபார் ஆல் போஸ்ட் அப்படின்னு இங்கே ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அப்படி இல்லாதவங்க இந்த டீட்டெயில்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா எனக்கு எதுவுமே இதில் இவங்க கொடுத்தது இல்லை அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. இங்கே டிசேபிள் தான் கொடுத்துருக்காங்க. இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா இது இருக்கணுங்கிற எந்த ஒரு நீடும் கிடையாது. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 முதல் 50க்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஓகே, ஆட்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ப்ராசஸ் வைக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம். இதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டீச்சிங் டெமான்ஸ்ட்ரேஷன் வைப்பாங்க. அது முடிஞ்சிச்சுன்னா இன்டர்வியூ. இந்த 3லையும் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்கன்னா தான் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் உள்ளே போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. ஓகே, இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்களோட பயோடேட்டா போஸ்ட்டில் வச்சு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அது கூட நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதே மாதிரி செல்ஃப் அட்டஸ்டட் பண்ண எஜுகேஷனல் டாக்குமெண்ட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட்டா பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் அனுப்பணும். எந்த அட்ரஸுக்குன்னா ஹெட் மிஸ்டர்ஸ் ஏஎஃப், அதாவது ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல் சூலூர், 5 BRD ஏஎஃப் ஸ்டேஷன் சூலூர், காங்கேயம்பாளையம் 641401. அதாவது கோயம்புத்தூரில் சூலூரில் தான் இந்த லொக்கேஷன் இருக்குது. அங்கே நீங்கள் அனுப்பணும். அப்படி இல்லை நான் மெயில் அனுப்பலான்னா தாராளமாக மெயில் ஐடியிலுக்கு அனுப்பலாம். ஆல்ரெடி நம்ம சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களோட ரெஷ்யூமை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்துச்சு அப்படின்னா அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட்டா பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய இமெயில் ஐடி இதுதான். AFS Sulur 03/2023 இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் இமெயில் மூலிமா அனுப்பிச்சாலும் போதும். நீங்கள் அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பிப்ரவரி 2024 இதுதான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கிளியராக படித்து பார்த்துட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் தான். அப்போ அந்த மாவட்ட மக்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமான்னு ஒரு டவுட் வரும். அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இது ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல் சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கிறது. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அவ்வளோதான் மக்கள். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.